Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். பவுந்தங்கரணை கிராமத்தில் புதிய நியாய விலைக் கடை அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். இதன் பேரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடை கட்டி முடிக்கப்பட்டது. இதனை மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் ஒரே நாளில் 17க்கும் மேற்பட்டவர்கள் வெறிநாய் கடிக்கு ஆளான சம்பவம் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையில் அனைத்து தெருக்களிலும் நாய் சுற்றித் திரியும் நிலையில் பேருந்து நிலைய பின்புறம் பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று 2 பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறியது. இதன் மூலம் சிவகங்கையில் ஒரே நாளில் 17க்கும் மேற்பட்டவர்கள் திருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாய்களை கட்டுப்படுத்த ஒதுக்கப்படும் தொகையெல்லாம் அரசு அதிகாரிகள் மற்றும் உடன்பிறப்புகளின் பாக்கெட்டுகளுக்கு சென்று விட்டதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே தேவாலயம் இடிக்கப்பட்டதை எதிர்த்து அப்பகுதியினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு காணப்பட்டது. செஞ்சி மோட்டூரில் ஏற்கனவே ஒரு தேவாலயம் உள்ள நிலையில் அதன் அருகிலேயே அரசு இடத்தில் மற்றொரு தேவாலயம் கட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து ஏவல் துறையினருடன் வந்த வருவாய்த்துறையினர் அப்பகுதியினரின் கடும் எதிர்ப்பையும் மீறி தேவாலயத்தை இடித்து அகற்றினர். இச்சம்பவத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் அராஜகமாக கைது செய்யப்பட்ட நிலையில் வருவாய்த்துறையினரின் வாகனத்தின் முன்பு படுத்தும் தரையில் அமர்ந்தும் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக அகற்றியதால் அப்பகுதியில் பதற்றம் காணப்பட்டது. முதலமைச்சர் பார்க்கணும், முதலமைச்சர் தான் பார்க்கணும். கிறிஸ்துவ மக்கள்